கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அதிகாலை ஜெபத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் கிருபையால் ஒவ்வொரு நாளும் தம்முடைய சிறகு நிழலில் மறைத்து நம்மை பாதுகாத்து வருகிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாப்பது அவருடைய கிருபைதான். இந்த நாளிலும் ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு வேத பகுதியை வாசித்து பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக, கடன் பாரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, புத்திர சுவிகாரத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, கற்பவதிகளுக்காக, குடும்பங்களில் சமாதானம் உண்டாக, பிரிவினைகள் மாற, வாலிப பிள்ளைகளுக்காக, நீட்டு போன்ற எக்ஸாம்களுக்காக ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக, பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாம் இந்த நாளில் ஜெபிக்க இருக்கிறோம். என்னோடு கூட இணைந்து ஜெபிப்போம். ஜெபியுங்கள், ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஜெபத்திற்கு தியானமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 13 முதல் 30 ஆகிய வசனங்கள். அப்பொழுது சிறு பிள்ளைகளின் மேல் அவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசுவோ, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவளுடையது என்று சொல்லி அவர்கள் மேல் கைகளை வைத்து பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போனார். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, உபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பெருனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவருடைய சீஷர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷனால் இது கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும் என்றார். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களில் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது, சகோதரையாவது, சகோதரிகளையாவது, தாயையாவது, தகப்பனையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும், பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார். ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, வாசித்த வசனங்களை பாருங்கள். ஒரு வாலிபன் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கேட்கிறார், நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஆண்டவர் சொல்லுகிறார் 18ஆம் வசனத்தில், கொலை செய்யாதிருப்பாயாக, உபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பெருனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கிற கற்பனைகளை ஆண்டவர் அவருக்கு முன்பாக வைக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இதே போல பாவங்கள், இதே ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால் அது எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருக்கு பரிசுத்தமாய் வாழ நீங்கள் உங்களை அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஜெபிப்போம். பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக, கடன் பாரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, கற்போதிகளுக்காக, குடும்பங்களில் சமாதானம், பிரிவினைகள் மாற, வாலிப பிள்ளைகளுக்காக, வேலை வாய்ப்புகளுக்காக, பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஒருவேளை
இந்த நாளிலும் இதே நான் சொல்லப்பட்ட அந்த ஜெப குறிப்புகளுக்கு ஒத்த வண்ணத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்காகவும் ஆண்டவர் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் உங்களுடைய சரீரங்களிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் எல்லாரும் இணைந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போமா? பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் உடைய சமூகத்திலுமே நோக்கி ஜெபிக்க தந்த மேலான கிருபைகளுக்காக நன்றி. காலைதோறும் புது கிருபைகளை தருகிறவர், அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த அதிகாலை வேளையில் உடைய சமூகத்திலுமே நோக்கி ஜெபிக்க ஆண்டவரே எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறேன், கிருபைகளை தந்திருக்கிறேன். நன்றி அப்பா. உம்முடைய கிருபை, இந்த நாளுக்குரிய கிருபை, எங்களை வழிநடத்துகிற கிருபை எங்களுக்கு நிறைவாய் தந்து இந்த நாள் முழுவதும் அற்புதமாய் அதிசயமாய் நீர் எங்களுக்கு வழி நடத்துகிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த காலை வேளை உம்முடைய பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய் இந்த நாள் அமைய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலும் பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, யாராவது உடைய பிள்ளைகள் இந்த ஜெபத்தில் என்னோடு கூட இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் பலவீனத்தோடு இருப்பாள் என்றால் நசனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருடைய சரீரங்கள் ஒரு சுகம் உண்டாவதாக. பலவீன கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் மாறி போவதாக. எப்பேற்பட்ட பலவீனமாக இருந்தால் இதை மாற்ற வல்லவர், பலவீனங்களது சுகம் தர வல்லவர். சுகம் இப்பொழுதே உண்டாகட்டும். சுகப்படுத்துகிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம். தகப்பனே, கடன் பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கடன் பாரத்து நிமித்தம் மனதில் ஒரு நிம்மதி இல்லாதபடி, குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லாதபடி இருக்கிற நிலைமைகள் அறிகிறீர். கடன் பாரங்கள் நம்முடைய பிள்ளைகளை விட்டு மாற்றி போடுங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க, பொருளாதாரங்களை ஆசீர்வதிங்க. சம்பாதிக்கிற பணங்கள் வீணாய் பிசாசான வஞ்சிக்காதபடிக்கு குடும்பத்தில் ஆசீர்வாதமாய் இருக்க உதவி செய்கிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம். கடன் பாரங்கள் எல்லாம் மாற்றி போடுகிறதுக்காக நன்றி அப்பா. நன்றி நன்றி நன்றி. புத்திர சுவிகாரத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். யாராவது இன்றைக்கு இந்த ஜெபத்தில் ஆண்டவர் இணைந்திருக்கிற பிள்ளைகள் புத்திர சுவிகாரத்திற்காக ஜெபித்து கொண்டிருப்பாள் என்றால் கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரம் உம்முடைய பிள்ளைகளுடைய சிரசின் மேல் தொடுவதாக. உம்முடைய பிள்ளைகள் தாய்மை அடைய, கற்பம் தரிக்க உதவி செய்கிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம். அந்நாளை கடாட்சித்த தேவன் இந்த பிள்ளைகளை கடாட்சிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. சாராளை ஆசீர்வதித்தவர், லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டதை கண்டு ஆசீர்வதித்தவர். உடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளை அறிகிறீர். ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிக்கிற கரம் வெளிப்படட்டும். குழந்தை பாக்கியங்களை கொடுங்க. புத்திர சுவிகாரங்களை பெற்று சந்ததிகள் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்கிறதுக்கு நன்றி. கற்போதியாக இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஏதாவது பிள்ளைகள் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் கற்போதிகளாக இருப்பார்கள் என்றால் உம்முடைய கரம் தொடுவதாக. உம்முடைய பிள்ளைகள் தாயும் சேயுமாய் இருக்கிற பிள்ளைகளை சுகமாய் பாதுகாத்து நடத்துவீராக. ஒவ்வொரு மாதத்திற்குரிய வளர்ச்சியை குழந்தைகளை கல்லிடுங்க, தாய் கல்லிடுங்க. சரீர தேவையான நல்ல ஆரோக்கியம் சிறந்து எல்லாவற்றையும் நீ கொடுப்பீராகப்பா. கொடுத்து நீ ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. உன் குடும்ப வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்கிறதுக்காக நன்றி. சுக பிரசவத்தினை கல்லிடுகிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம். குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் காணப்படுகிற பிரிவினைகள் இயேசுவின் நாமத்தால் மாறி போகட்டும். குடும்பங்களில் சமாதானம் உண்டாகட்டும். கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரிவினைகள், பிள்ளைகள் பெற்றோர்களுக்குள்ள இருக்கிற பிரிவினைகள் இயேசுவின் நாமத்தால் மாறி போவதாக. குடும்பங்களில் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிற வல்லமை வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. ஆண்டவரே, வேலை வாய்ப்புக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வேலை வாய்ப்புகளை கொடுங்க. அரசாங்க வேலைக்காய் ஆயத்தமாய் எக்ஸாமுக்காய் ப்ரிப்பேர் ஆகி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல வேலைகள் கிடைக்க, நல்ல அரசாங்க உத்தியோகங்கள் கிடைக்க உதவி செய்கிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்கூல் திறக்கப்பட்டிருக்கிறது, கல்லூரிகள் திறக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. அங்கங்கே ஒரு சில பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, கோவிட்னால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இனிமேல் எந்த பாதிப்புகள் எந்த பிள்ளைகளுக்கும் வராதபடி பிள்ளைகள் எல்லாம் இரத்த கோட்டைகளை மறைத்து நீ பாதுகாக்கிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும்ப்பா. ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. நீட் எக்ஸாம் செப்டம்பர் 12ஆம் தேதி நடத்துகிறார்கள். ஆண்டவரே, இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் நல்ல முறையில் எக்ஸாம் எழுதி நல்ல காலேஜில் இடம் கிடைக்க, அவங்கள பிள்ளைகள் மருத்துவர்களாய் நல்ல டாக்டர்களாய் அவருடைய கனவுகள் பலிக்க நீர் உதவி செய்கிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம். என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் ஆகி கொண்ட பிள்ளைகளுக்கும் நல்ல கல்லூரிகள் கிடைக்க உதவி செய்கிறதுக்காக நன்றி அப்பா. இந்த நாள் பிறந்த நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிறந்த நாள் கொண்டாடுகிற அந்த பிள்ளைகளை ஆசீர்வாதி. இந்த வருஷம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வருஷமாய் இந்த பிள்ளைகளுக்கு அமைய வேண்டுமா ஜெபிக்கிறோம். திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். திருமண நாள் கொண்டாடுகிற அந்த பிள்ளைகள் குடும்ப வாழ்க்கையை நீ ஆசீர்வதிப்பீராக. இந்த வருஷம் நிறைய நன்மைகளை ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள, நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறதுக்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொரு
ஒவ்வொரு நாளும் சுகமாய் பலனாய் பாதுகாத்துக்கொள்ள இந்த ஜெபத்தில் இணைந்து ஜெபித்துக் கொண்டு ஒவ்வொரு நம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் நம்முடைய பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உங்களுடைய ஆசீர்வதிக்கிற கரம் நம்முடைய பிள்ளைகளை சிரசின் மேல் அந்த இறங்கினதுக்காக நன்றி. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தேவ கிருபையும் சந்தோஷம் சமாதானமும் நம்முடைய பிள்ளைகள் இந்த நாள் முழுவதும் ஆளுகை செய்து நடத்தட்டும். கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தருடைய பாதுகாப்பு கூட இருக்கிறதுக்காக நன்றி. நம்முடைய கரத்தை தருகிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிற இந்த நாளிலும் ஆண்டவர் சுகமாய் பலனாய் பாதுகாப்பாய் நடத்துவாராக. எல்லா காரியங்களும் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். God bless you. Have a nice day.